உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட என் கூட உட்காந்து பேசணும், வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ணணும், எதுவும் செய்யறது இல்லை. சரி, இன்னைக்கு நானும் அந்த மனுஷன் நான் பாத்துருவேன். வாங்க ஒரு கேள்வி. ஐயோ அலாட்டாய்க்கடா. சொல்லுமா. என்ன பண்ற நைனா? இப்பதாம்மா வேலையெல்லாம் முடிச்சு டயர்டா உட்காந்து. என்ன நைனா அப்படி வேலை செஞ்சுட்டேன்? என்னம்மா பண்றது? இந்த என் கூட என்னைக்குன்னா உட்காந்து பேசணும் இதெல்லாம் உனக்கு தோணுதா? இதே லவ் பண்ணும்போது மணி கணக்குல என் கூட பேசினேன். ஒரு நாளைக்கு 1000 ஐ லவ் யூ சொல்லுவேன். உனக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் எவன்டா சத்துணு கொடுத்தற வேலை செய்ற ஆயாவங்கள யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி போய். நீங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேச போறோமா? உட்காருமா. அப்படியா? ஓகே, சேர். இவ்வளவு நாள் கழிச்சு உனக்கு ஞானம் உதயம் வந்திருக்கேன். சரி வா பேசுவோம். ஐயோ, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த மனுஷன் வா பேசலாம்னு சொல்லிட்டு என்னவோ முணுமுணுத்துட்டே இருக்காரு. பாப்போம். என்னண்ணே நான் சொல்லேண்ணா? என்னண்ணே நான் பக்கத்து வீட்டுல 10 வருஷம் கழிச்சு என்ன பாக்குற மாதிரியே பேசுற? என்ன பேசுறதுன்னே தெரியல. ஹலோ, எங்க சாப்பிட்டீங்களா? அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லி மணி கணக்குல ஒரு காலத்துல பேசுனீங்களே, இப்போ என்னன்னா என்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் நல்லா இருக்கேனான்னு கேக்குறீங்க. அப்படி இல்லம்மா, அது வந்து லவ் பண்ண பீரியட். அப்போ வந்து எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்ல. நான் வந்து ராஜா மாதிரி வருவேன், அப்படி நிப்பேன், டைம் பாஸ் பண்ணுவேன், உன்னை மயக்குவேன், பேசணும், டைம் ஆசை பாஸ் வாழ்க்கை. பண்ணீங்களா என்ன பார்த்து? நீங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை வந்து அப்சர்வேஷன், அதாவது காதல் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகளோ அதெல்லாம் பண்ணி ஊருக்கு முன்னாடி வந்து நின்னு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ என் கூட பேசவே டைம் இல்ல. இதுதானே இவகிட்ட ஏன் பேசணும்னு எஸ்கேப் ஆகுறீங்க. இன்னைக்கு என்னமோ அத்தி பூத்தா மாதிரி கூப்பிட்டுட்டீங்க. நான் வரமாட்டேன், இதெல்லாம் வேலையா இருப்பேன்னு நினைச்சீங்க. ஆனா நான் வந்த உடனே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? அம்மா நீதாம்மா என் உசுரு. அப்புறங்க சொல்லுங்க. ஐயோ ஏதோ பாசமா பேசுறீங்களே. இவ்வளவு பாசமா உங்களுக்கு ஏன் மேல? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வெளிப்படையா சொல்ல முடியலம்மா என்னால. நீ எனதருகினில் நீ, இதை விட ஒரு கவிதையே கிடையாதே. பொட்டு வைக்க முடியும் ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்ல நாள் வெளியே கூட்டிட்டு போகும்போது ஃபீலிங் இருக்கு. குறை சொல்றிய? நானே காலையில கஷ்டப்பட்டு ஓடுறேன் வாழ்றேன் எல்லாமே பண்றேன். ஏன் உன் சொந்தக்காரங்க யாருன்னா ஹெல்ப் பண்றாங்களா? எதுக்கு எங்க சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணணும்? கல்யாணம் பண்ண போறீங்க, லவ் பண்ணீங்க, என் சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தான். அப்ப எனக்கு லவ் பண்ணீங்களா? அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கு தானே எங்க பிள்ளைய பெத்துக்கிட்டீங்களா? அப்படி சொல்லலம்மா. மத்த மச்சால இருக்காங்க எதுக்கு? நம்ம கஷ்டப்படும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நம்ம கொஞ்சம் மேல போவோம். ஏன் சொந்தக்காரங்க பண்ணணும், ஏன் உங்க சொந்தக்காரங்க பண்ணக்கூடாதா? மட்டிக்கினாரு வந்துரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. நீ வந்து இப்போ வந்து அன்பா பேசணும்னு நான் பேசின 10வது நிமிஷம் பத்தியா உனக்கு எனக்கு பிரச்சனைகள் வருது, எப்படி எப்படி வருது பத்தியா, எந்தெந்த ரூபத்துல வருது பாரு. அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். அந்த காலத்துல தெரியலையோ? நீ பேசுடா தங்க குட்டி, நீ பேசு பேபி. பேபி இப்ப அந்த பேபியே எங்கிட்ட தெரியல. மணிக்கு 100 ஐ லவ் யூ. இப்பெல்லாம் ஐ லவ் யூவா அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்ப தெரியலையா நான் பேசினா சண்டை வரும்னு? இப்பதான் தெரியுதா உங்களுக்கு நான் பேசினா சண்டை வரும்னு? சரிம்மா, என்ன பண்ணலான்ற சொல்லுமா, நீயே சொல்லுமா. அதுக்கு தாங்க உங்க கூட எல்லாம் நான் வந்து பேசணும்னு ஆசைப்படுறது இல்லை. என்னைக்கா ஒரு நாள் ஆசைப்பட்டா கூட சூப்பரா செஞ்சீங்க. நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. உங்க கூட போய் உட்காந்து பேசின பாருங்க. உங்க சொந்தக்காரங்க கட்டிட்டு நீங்களே அழுங்க. நான் கிளம்புறேன். இருமா இருமா, எங்க போறமா? என்ன இதுக்கப்புறம் என்ன இருக்கு பேசுறதுக்கு? எடுத்தமோ கவுத்தமோன்னு முடிவு எடுக்கிறியா? நாயம்மா வேற எப்படி முடிவு எடுக்கணும்? அப்ப அம்மா உங்க ஃபேமிலியை பத்தி பேசுனா உனக்கு சர்ன்னு ஏறுத. நான் என்ன சொன்னேன்? நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம 2 பேரும் பேசுவோம்னு கூப்பிட்டா என் சொந்தக்காரங்க இது செய்யல அது செய்யலன்னு சொல்றதுக்கா நான் கூப்பிட்டேன் உங்களை? இல்லம்மா, நீயும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். நீ சமையல்கள்ல கஷ்டப்படுற, நான் வெளியில கஷ்டப்படுறேன். நம்ம பிள்ளைங்க 12வது முடிச்சுட்டீங்க, இப்போ காலேஜ் போகணும், அதுக்கெல்லாம் திங்க் பண்ற.
நீ என் ஃபீலிங்ஸ் நீ கொஞ்சம் கூட ஓ, புரிஞ்சுக்கவே அப்ப மாட்டியா எங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் இல்ல. அப்ப பசங்க படிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்ல. உங்களுக்கு மட்டும் தான் குடும்பத்து மேல அக்கறை, எங்களுக்கெல்லாம் குடும்பத்து மேல அக்கறை இல்லன்றீங்க. ஏம்மா, நான் அப்படி தப்பா சொல்லலாம். நான் பாசமா ஏதோ பேச போறீங்க போல இருக்கு. என்னடா செல்லக்குட்டி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு, கை கால்லாம் நல்லா வேலை செய்ய முடியுதா, டயர்டா இருக்கா, எங்கேயாச்சும் போலாமா, ஏதோ ரொமான்டிக்கா பேசுவீங்கன்னு நினைச்சா வந்ததுல இருந்து வக்கனையா இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்றீங்க. உங்ககிட்ட போய் நான் ரொமான்டிக்கா பேசுவீங்களா எதிர்பார்த்த பாருங்க. என்னதாங்க நான் அடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் நான் பேச தயாரா இல்ல. வந்து என் உடம்பு இதயம் வந்து கல்லு மாதிரி இருக்குமா. அப்போ வந்து காணல் நீர் மாதிரி இருந்தது. அப்போ வந்து அலை பாய்ஞ்சது. இப்போ என்னால அலை பாய முடியாதுமா. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பூசி மழுப்பாதீங்க. அப்புறம் வர ஆத்தத்துக்கு கடிச்சு கொதறிட கிட்ட போறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். எனக்கு இல்லம்மா, இருமா. இல்லங்க, இருமா. 10 நிமிஷம் தான் பேசினா 10 வயசு போட்டா நைட்டுக்கு சோறு இருக்குமான்னு தெரியலையே. என்ன பண்றது, சமாளிக்கலாம். ஐ லவ் யூ தானே சொல்லலைன்னா இப்போ போய் ஐ லவ் யூ சொல்லி சமாளிக்கலாம். கோபமா இருக்கியா? பசங்க யாரும் இல்ல. உன்னை நான் முதல்ல பார்க்கும்போது என்ன வேணுமோ அத சொல்லுங்க. தேவையில்லாம பலவலன்னு பேசாதீங்க. எனக்கு உங்க கூட பேசணும்ன்ற ஆசையே போயிடுச்சு. இல்லம்மா, அந்த 3 வார்த்தை சொல்லத்துக்கு நீ ஏங்குவியே, அந்த 3 வார்த்தை இப்ப சொல்லுட்டா மாமா? இப்ப சொல்லுவா. என்ன 3 வார்த்தை? ஐ லவ் யூ. எதுக்கு? ஓஹோ, மணி என்ன இருக்கும்? 6, 6:30, 7 இருக்குமோ? ஒயின் ஷாப் போய் அவன் சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டு இருக்காங்களா? சே. அதுக்கு தான் வந்து என்கிட்ட இப்ப பேசி மழுப்புறீங்களா ஐ லவ் யூன்னு? ஓஹோ, வேணாயா? வேணாயா, உனக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்துதான் பேசிட்டு இருக்கேன். வேணாம். குடிக்க போறேன்னு சொல்லிட்டே போய் தொலை. அதை விட்டுட்டு ஐ லவ் யூ சொல்லி இன்னொரு காசெல்லாம் கொடுக்க முடியாது. சரிம்மா, தேவையில்லை உங்க ஐ லவ் யூ எனக்கு. சரிம்மா. மணி என்ன ஆகுது? மணி 9 ஆகுது. போய் நம்ம 7 மணி 7:15 போன மனுஷன் இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு வரட்டு வெளுத்து வாங்கிடுறேன். எல்லாம் என் தலையெடுத்து. இது வரணுன்றதுக்காக நம்ம வேற முழிச்சிட்டு இருக்கணும் தூங்காம. சரி, எப்ப வருதோ வரட்டும், நம்ம தூங்குவோம். பவானிமா, பவானிமா. I love you. ஏய், சீ, தலை. ச்சே, I love you. என்ன கரணத்தை குடிச்சிட்டு வந்தியா தெரியல. நைட் தூங்கும்போது வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க. பவானிமா, I love you. குடிகார பேச்சு பொழுது விடுந்தா போச்சு. I love you. உன் ஐ லவ் யூ தேவையில்ல, ஒண்ணு தேவையில்ல. குடிச்சிட்டு வந்து ஐ லவ் யூ எல்லாம் என் தலையெழுத்து. இந்த மாதிரி குடிகாரன் எல்லாம் கட்டிட்டு வாழணும்னு. சீ, இதான் வாழ்க்கையோ என் வாழ்க்கை. மூடிட்டு தூங்கிடு. இல்லன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. புருஷன் கூட வாழணும்னு. ச்சே.